ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்காக நம்ம பேக் பண்ண எல்லாம் தேவையில்லை. பேக் பண்ணாமல் சாக்லேட் லவர்ஸ்க்காக ஒரு சூப்பரான கேக் ரெடி பண்ணலாம். கம்மியான இன்க்ரீடியன்ஸும் கூட. இதை ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இந்த கேக் பண்ணுறதுக்காக நான் 400 கிராம் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கலாம். இதில் 4 பேக்கெட் பிஸ்கெட் இருக்குது. மேரிகோல்டு பிஸ்கெட் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம பொடிச்சு வச்சிடலாம். ரொம்ப பொடியாக்கிடாதீங்க. இந்த மாதிரி பொடி பொடி பீஸாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து ஒரு சிரப் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். இப்போ இந்த கொக்கோ பவுடர் கூட அதே அளவு 1/4 கப் நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சிடலாம். அடுத்து நம்ம இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் திக்காகி வர்றது வர நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக நட்ஸ் சாக்லேட் சேர்த்துருக்கேன். இது கம்பல்சரி கிடையாது, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாக்லேட் சேர்த்துருக்கேன். நீங்கள் மில்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்காகி நல்லா சூப்பராக ரெடியாகி இருக்குது. இப்போ நம்ம இதை அடுப்பில் இருந்து எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுடணும். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள். இதை இனி நம்ம பிஸ்கட் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக சேர்த்துக்காதீங்க. சூடாக சேர்க்கும்போது அந்த க்ரன்ச்சினஸ் எல்லாம் பிஸ்கெட்லேருந்து போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அடுத்து இதை நம்ம ஒரு பேனில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ரிமூவபிள் பேனுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது கேக் மாதிரி வரும். நார்மல் பேனில் பண்ணும்போது அதை நம்ம கேக் மாதிரி எடுக்கும்போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிமூவபிள் பேன்லேயே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா டைட் பண்ணணும். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பிஸ்கெட் எல்லாம் அடியில் நல்லா செட் ஆகி இருக்கும். இப்போ நல்லா செட் ஆகிரும். இப்போ கேக் மாதிரி நமக்கு ஷேப்புமே வந்துடும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். ரெஃப்ரிஜரேட் மட்டும் பண்ணால் போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். அடுத்து அதுக்கு மேலே நம்ம சேர்க்குறதுக்காக நான் 1/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் இல்லாதவங்க ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாதவங்க நார்மல் பாலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கொதிக்க மட்டும் வச்சா போதும். இப்போ கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் 50 கிராம் சாக்லேட் சேர்த்துக்க போகிறேன். நான் நட்ஸ் சாக்லேட் தான் சேர்த்துருக்கேன். இது இல்லாதவங்க நார்மல் மில்க் சாக்லேட் அல்லது டார்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த க்ரீமுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்க்கும்போது இந்த க்ரீம் நல்லா ஷைனிங்காக கிடைக்கும். இப்போ இந்த பாலோட சூட்லேயே இதெல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், மெல்ட் ஆகி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த பதம் தான் நமக்கு தேவை. நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சமாக பால் எடுத்து இந்த சாக்லேட்டெல்லாம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இந்த கேக் மேலே இதை செட் பண்ணிடலாம். இந்த க்ரீமை நம்ம அப்படியே விட்டு இதையும் மேலே நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மேலே கம்மியான க்ரீம் போதும்னா நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 5 to 8 ஹவர்ஸ் நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கணும். 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், இது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பேனில் நம்ம ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட முடியும். அதனால தான் நான் இந்த மாதிரி பேன் யூஸ் பண்ண சொன்னேன்.
இப்போ நான் இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாக்லேட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். இதை மட்டும் சேர்த்துருக்கேன். சாக்லேட் இல்லாதவங்க பிஸ்கெட்டை கூட பவுடர் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லைஸ் பண்ண முன்னாடி கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நான் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன், அதனால சூப்பராக கட் பண்ண வருது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செய்திடலாம். க்ரீம் தான் வேணும்னு கிடையாது, நீங்கள் பாலில் கூட இதை செய்திடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சாக்லேட் க்ரீமும் அந்த பிஸ்கெட்டோட க்ரன்ச்சினஸும் சேர்ந்து இதுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு கூட நம்ம ஐஸ்கிரீம் வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.